ஸோ இதுவும் 2024 உள்ள கொஸ்டின் தான் சரியா. இந்த எக்ஸ்பிரஷன் 5 ஸ்டார் 5 போட்டிருக்காங்க, அடுத்து ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்க, 4 போட்டிருக்காங்க, ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்க, 3 போட்டிருக்காங்க, ஸ்டார் போட்டிருக்காங்க, 2 போட்டிருக்காங்க, ஸ்டார் போட்டிருக்காங்க, 1 போட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஸ்டார் இஸ் சூசன் ஃப்ரம் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு. ஓகேவா. இந்த 3 தான் யூஸ் பண்ணணும், டிவிஷன் இதில் இல்லை. ஈச் அட்மோஸ்ட் 2 times. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 2 டைம் யூஸ் பண்ணலாம், எதுனாலும் சரி. மொத்தமே 3 தான் இருக்குது, 2 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட்டு நான் நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் தி எக்ஸ்பிரஷன். ஸோ நான் நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூன்னு எடுத்துக்கலாம். அப்போ அதை பாசிட்டிவ் வேல்யூனே கொடுத்துக்கலாம்ல. நான் நெகட்டிவ் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ, இதை நீங்கள் வந்து பாசிட்டிவ் வேல்யூனே கொடுத்துருக்கலாம். அப்போ நான் நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ -1 -2 வரக்கூடாது. அப்போ ஆன்சர் 0 1 2 இதில் வரலாம் சரியா. ஸோ நான் நெகட்டிவ்னால 0லேருந்து வரும் அப்படிங்கிறது அதோட மீனிங். சரி, ஸோ இதில் நான் வந்து மேக்ஸிமம் என்னால் 0 வரை குறைக்க முடியுமா அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஓகேவா. ஸோ அந்த வேல்யூ என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 5 4 3 2 அப்போ 5 2 கூட்டினா 7 வருது, இங்கே 7 வருது. ஓகே, அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு ப்ளஸ், இந்த 1க்கு நான் வரேன். ஓகேவா. ஸோ இந்த 2ஐயும் கூட்டும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 7, இதை கூட்டும்போது 7. அப்போது இதை வந்து கரெக்டாக டேலி பண்ணால் எனக்கு 0 வந்துடும். அப்போ இதில் நான் என்ன பண்ணலாம்னா, இப்போ இல்லை ப்ளஸ் போட்டால் எனக்கு 1 எக்ஸ்ட்ரா வரும், ஆன்சர் 1 வந்துடலாம். மைனஸ் போட்டால் 3 டைம் போடக்கூடாது, அப்போ நான் இன்ட்டு தான் போடணும். அப்போ நான் இதில் இன்ட்டு போட்டுக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளை தான் பண்ணணும். இங்கே வந்து என்ன வந்துடும், எனக்கு 2 வந்துடும். ஸோ 5ஐயும் 2ஐயும் கூட்டினா 7, 7 - 7 0. ஸோ ஆன்சர் 0. இப்போ இந்த செம்முக்கு ஏதாவது நம்ம ஃபார்முலா படித்தோமா, ஒன்றுமே தேவையில்லை. இந்த சைனை போட்டால் எப்படி வரும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஓகேவா.